வெல்கம் டு அறுசுவை சமையல். இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து மஷ்ரூம் பிரியாணி. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் மஷ்ரூம் 250 கிராம், அப்புறம் ஒரு பிக் ஆனியன், அப்புறம் 1 பிக் டொமேட்டோ, சின்ன டொமேட்டோ வந்து 2, அப்புறம் மின்ட் லீவ்ஸ், சில்லி, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், டர்மரிக் 1/4 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், ஆயில், கீ, கர்ட், பிரியாணி மசாலா, அப்புறம் ஹோல் கரம் மசாலா, அப்புறம் சோம்பு. இவ்வளோதான் தேவையான பொருட்கள். இப்போது கடாயில் வந்து ஒரு 5 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கணும். 5 ஸ்பூன் ஆயில் ஊற்றியாச்சு. அடுத்து 1 ஸ்பூன் கீ சேர்த்துக்கணும். 1 ஸ்பூன் கீ சேர்த்துட்டு ஆயில் நல்லா சூடான அப்புறம் சோம்பு, ஏலக்காய், பட்டை, கிராம்பு, நட்சத்திர சோம்பு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். இப்போ ஆயில் சூடாயிடுச்சு. இப்போ இந்த ஹோல் கரம் மசாலா போட்டு நல்லா பொரிய விடணும். ஸோ எல்லாம் நல்லா பொரிஞ்ச அப்புறம் ஆனியன் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ ஆனியன் சேர்த்துக்க போகிறோம். ஆனியன் சேர்த்து நல்லா வந்து ப்ரௌனாக ஃப்ரை ஆகணும். ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் ஃப்ரை ஆகிடும். ஸோ இப்போ ஆனியன் வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து சில்லி சேர்த்துக்கலாம். 2 க்ரீன் சில்லி அதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த க்ரீன் சில்லி சேர்த்தாச்சு. அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அது 1 1/2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அதுவும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணணும், அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும். ஸோ நல்லா ஃப்ரை ஆன அப்புறம் இப்போ வந்து மின்ட் லீவ்ஸ் சேர்த்துக்கலாம். மின்ட் லீவ்ஸும் கோரியண்டர் லீவ்ஸும் ரெண்டுமே சேர்த்துக்கலாம். ஸோ அதையும் சேர்த்து நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணணும். ஸோ அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி. இதெல்லாம் வந்து 2 கிளாஸ் ஆஃப் ரைஸ்க்கு வந்து நான் சொல்கிறேன் இந்த மெஷர்மெண்ட் எல்லாம். ஸோ தக்காளி சேர்த்தப்புறம் நீங்கள் உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்துட்டிங்கன்னா தக்காளி வந்து சீக்கிரம் வதங்கிடும். ஸோ கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணணும். ஸோ இப்போ தக்காளி வந்து நல்லா வதங்கியாச்சு. இப்போ வந்து அந்த ஸ்பைஸ் பவுடர்ஸ் எல்லாம் சேர்த்துடலாம். டர்மரிக் பவுடர், சில்லி பவுடர், கரம் மசாலா, அப்புறம் 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா. நான் வந்து ஆச்சி பிரியாணி மசாலா யூஸ் பண்ணுறேன். ஸோ 1 ஸ்பூன் ஆச்சி பிரியாணி மசாலா. அவ்வளோதான். இது நல்லா வந்து சாட்டே பண்ணிக்கணும். ஸோ இது நல்லா வதங்கின அப்புறம் இப்போ கர்ட் சேர்த்துக்கலாம். ஸோ 2 டீஸ்பூன் கர்ட், நல்லா திக்கான கர்ட் சேர்த்துக்கணும், தண்ணி இல்லாத கர்ட். ஸோ அது ஒரு 2 டீஸ்பூன் கர்ட். ஸோ கர்ட் சேர்த்து நல்லா வந்து எல்லாம் வதங்கி வந்தப்புறம் நம்ம ஃபைனலாக மஷ்ரூம் சேர்த்துக்கணும்.
இப்போ மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். மஷ்ரூம் சேர்த்தாச்சு. மஷ்ரூம் சேர்த்து நல்லா வந்து பரட்டி விட்டு மஷ்ரூம் ஒரு ஹாஃப் குக் ஆனப்புறம் நாம் ரைஸ் சேர்த்துடலாம். 2 கிளாஸ் ஆஃப் ரைஸ்க்கு வந்து 4 கிளாஸ் வாட்டர் வேணும். அதாவது 1:2. 1:2 அந்த கணக்குக்கு வந்து தண்ணி சேர்க்கணும். ஸோ இது ஹாஃப் குக் ஆனப்புறம் நாம் ரைஸ் கழுவி வச்ச ரைஸ் சேர்த்துக்கலாம். பாஸ்மதி ரைஸ் வந்து ஒரு 30 மினிட்ஸாவது ஊறணும். அப்போனா தான் உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும், இல்லைன்னா வர வரன்னு ஆகிடும். சப்போஸ் பாஸ்மதி ரைஸ் ஸோ கழுவி வச்ச பாஸ்மதி ரைஸ் அதுவும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் அதை எண்ணெயில் வதக்கணும். எதுக்குன்னா ரைஸ் வந்து உங்களுக்கு உடையாமல் கிடைக்கும். நல்லா வெந்தப்புறம் உடையாமல் நல்லா நீளமாக இருக்கும். ஸோ அதை எண்ணெயில் கொஞ்ச நேரம் நல்லா வதக்கினப்புறம் இப்போ நாம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ 4 கிளாஸ் வாட்டர் சேர்க்கணும். ஸோ அந்த கப்பில் கிளாஸில் தான் எடுத்துட்டேன். ஸோ அதே கிளாஸில் 2 கிளாஸ் ஆஃப் வாட்டர் சேர்க்கணும். ஸோ 2 கிளாஸ் ஆஃப் வாட்டர் 4 கிளாஸ் வாட்டர் சேர்த்தாச்சு. ஸோ இதை சேர்த்துட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு வந்து அந்த தண்ணியை செக் பண்ணிக்கோங்க, உப்பு கரெக்டாக இருக்கான்னு. இல்லைன்னா கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ உப்பு சேர்த்தாச்சு. உப்பு சேர்த்தப்புறம் இப்போ மூடி வச்சிடலாம். ஸோ 2 விசில் விட்டால் போதும். அதுக்கு மேலே விட்டால் அது வந்து அடி பிடிச்சிடும். 2 விசிலில் வெந்துடும் பாஸ்மதி ரைஸ். ஸோ வந்து இப்போ குக்கரை மூடி வச்சு 2 விசில் விடுவோம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா எப்படி வெந்திருக்கு பாருங்கள். ஒன்றுக்கு ஒன்று ஒட்டலை. ரைஸ் வந்து உடையாமல் அப்படியே நீளமாக வந்திருக்கு. ஸோ டேஸ்டான மஷ்ரூம் பிரியாணி